நாமப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கூட கர்த்தருடைய சமூகத்திலே இந்த புதிய மாதத்திலே வந்திருக்க ஒவ்வொரு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றியோடு ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தர ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலயம் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலயம் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் வென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் வென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் நிறைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றி
மட்டுமாய் கர்த்தர் 3 மாதமும் நம்மை நடத்தி வந்தார். நாம் பாடினபடியே நன்றியால் உள்ளம் நிறைந்தே அதை துதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இம்மட்டுமா சொன்ன ஒரு நல்வார்த்தையும் தரையில் விழாதபடிக்கு செய்து முடித்தவர். அவர் இனிமேலும் செய்ய போதுமானவராக இருக்கிற அப்படின்னால ஒரு பாடலை பாடி இந்த காலையில் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவர் என்று சொல்லி, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, ஒரு நாளும் உம்மை நம்பினவர் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, ஒரு காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் இந்நரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தவரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தவரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தவரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்லுவோமா? வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. சொல்லுவோமா? நம்பிடும் யாவருக்கும் என் அரணாய் நிற்பவரே. பழித்தோரை வந்தோரை லட்சை மூடியதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடியதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடியதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். சொல்லுவோமா? வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, ஒரு காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே நம்பினவர் வெட்கமடை
காத்திருப்போர் சோர்ந்து போவது வல்லவர் என்று. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும். இந்த காலையில் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், வல்லவர் என்று. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் மிகுவே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நடக்குமா நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே. ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே. ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தவரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தவரே. வேலையும் அற்புதம் செய்தவரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும். எல்லாரும் சேர்ந்து மிகுவேல் இஸ்ரவேல், மிகுவேல் இஸ்ரவேல், நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல், நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. ஹல்லேலூயா. அவர் நம்ம நம்பிடு யாவருக்கும் அரணாய் நிற்பவர். நம் பாடினபடியே நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என்ன சூழ்ந்து போயிருந்தேன். சில நேரங்களில் காரியம் நடக்குமா நடக்காதா என்று சில கேள்வி இருக்கும் போதும் அவர் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்வர். யாரும் நினைத்திடா வழியில் அற்புதம் செய்பவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடா தேவனாய். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 119 சங்கீதம் 49 வசனத்துல, நீ நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தை அடியாருக்காக நினைத்தருளும் என்று சொல்லி. ஆமேன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர், நம்ம விட்டு விலகாதவர். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதினா பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் ஏமாத்தி ஆடுவாங்க இல்லையா. இன்னைக்கு ஒரு நாள் கேட்டா இது ஏப்ரல் 1 என்னது ஃபூல்ஸ் டேவா. இன்னைக்கு பொய்யை சொல்லிட்டு உண்மன்ற மாதிரி நம்ப வச்சுட்டு கடைசி என்ன செஞ்சிருவாங்க, ஏமாத்தி இந்த உலகத்து மனுஷன்லாம் என்ன செய்வாங்க, விசில் அடிக்குது அந்த மாதிரி என்ன செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தர் அப்படி இல்லை, சொன்னது செய்யும் அளவும் கையிடாத தேவன். இப்படியா வேதம் சொல்லுது, என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி. அவர் பொய் உரையாத தேவன், எவ்வளோ பொய் இல்லாத தேவன். நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் காலங்கள் ஆனாலும் தாமதமானாலும் சொன்னதை செய்யும் அளவுக்கும் நம்ம விட்டு விலகாதவர், கைவிடாதவர், நம்மோனுடன் வருகிறார். தேவனை ஆராதிக்கும்படிக்கு எழுந்து நிற்போமா? இருக்கிறவங்க எழுந்து நின்று சில மணித்துளிகள், ஒரு 3 நிமிஷம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். நாம் பாடினோம், மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவர் என்று சொல்லி. அவரே நம்முடைய அரண், அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய துருகமா இருக்கிறார். தேவனை நோக்கி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவே. காலை வேளையில் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீங்களா? நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். சேர்ந்து சொல்லுமா? நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின, நீ
என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை மறவாமல் நினைப்போரே என்று சொல்லி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவர் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். சொன்னதை செய்து முடிப்பார், சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீர், கைவிட கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே. மறவாமல் நினைப்பவர் என்று சொல்லி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைத்து நிறைவேற்றுவே. கரங்களை உயர்த்தி நான் சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். சொன்னதை செய்து முடிப்பே, முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீர். அன்றைக்கு கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி அப்படியாக அன்றைக்கு யோசுவாக்கு வாக்கு கொடுத்தார். பலம் கொண்டு திடமனதாயிரது, திகையாதே கலங்காதே, உன் தேவனாய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாக்கு வாக்கு கொடுத்த தேவன் உடன் இருந்தார். சொன்னதை செய்ய மட்டும் அவர் கைவிடாதிருந்தார். உன் ராஜாக்கள் 7:15 சொல்லப்பட்டிருக்குது. என் தேவனாய கர்த்தர் என் தகப்பனாய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றினார் என்று சொல்லி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு நல்வார்த்தையும் தவறி போகாத தேவன். சொன்னதை செய்து முடிப்பார், முடித்து தீர்க்க மட்டும் அவர் கைவிடாது இருப்பார். அன்னைக்கு சிறுபாவிலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையானது, அவருடைய கரங்களால் இந்த ஆலயத்தை கட்ட தொடங்கினவர் அவருடைய கரங்களாலே செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு குறைத்தார். அந்த வார்த்தைகள் படியே கர்த்தர் செய்து முடித்தார். 20 வருடங்கள் ஆனாலும், காலங்கள் தாமதமானாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை தரையில் விழாதபடிக்கு கர்த்தர் செய்து முடித்தார். அவர் இம்மட்டுமாய் நல்லவராகவே வெளிப்பட்டார். சுத்த இதயமுழுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அவர் சொன்ன ஒரு நல்வார்த்தையோ செருபாபேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே அவருடைய ஆவி அதை செய்து முடிக்கும். ஏனென்றால் அவர் தலைக்கல்லை கொண்டு வருவார்கள், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார் என்ற வசனத்தின்படியே அவர் நமக்காக செய்து முடிக்க போகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்ப. சொன்னதை செய்து முடிப்பே, சொன்னதை செய்து முடிப்பே.
அறிக்கை செய்வோமா? சொன்னதை என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். ஏசையா, என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமாண்டவரே, சொன்னது செய்யும்போதும் கைவிடாதவர், விட்டு விலகாதவர். இந்த புதிய மாதத்திலும் சொன்ன ஒரு நல் வார்த்தையும் தரையில் விழாதபடிக்கு செய்து முடிப்பதற்காக நன்றி. 3 மாதமாய் எங்களை பாதுகாத்து பத்திரமாய் நடத்தின தேவன், போக்கிலும் மரத்தில் உடனிருந்தீர். நாங்கள் பாடினோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், சோதனை பெருகினாலும் நீர் எங்களோடு கூட வந்தபடினால நடத்தி கொண்டு வந்தீரையா. மீதமுள்ள நாட்களிலும் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. அந்த காலையில் ஒரு புதிய கிருபையில தருகிறவரே, அதிகாலையில சகாயம் பண்ணுகிறவரே, இந்த காலை வேளையில் அதிகாலை வேளையில் நம்முடைய சமூகத்தை வந்து காத்திருக்கிறவருக்கு இந்த புதிய மாதத்துக்கென்று, இந்த புதிய நாளுக்கென்று கிருபையில கொடுத்து ஆண்டவரை நீர் வழி நடத்தி செல்லும். நீர் மட்டுமாய் உண்மையுள்ளவராய் இருக்கக்காய் நன்றி. இவ்வளவு வேணும் போகிற தேவன் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், சீலை கத்தர் நாமம் ஆண்டவரே, அப்படியா இருக்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து நீரே வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் 3 மாதங்கள் நம்மை நடத்தி இந்த 4வது மாதத்தின் முதல் நாளை காணச் செய்தார். அவருக்கு நன்றி. இந்த நாளிலும் புதிய நிதியாண்டுக்குள் செல்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், கம்பெனி நிர்வாகங்களையும், மற்ற அறக்கட்டளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்திலே மிகுந்த செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். வாக்குத்தத்தம் செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளின் தேவன் கொடுத்த வார்த்தை உபாகமம் 33:27. உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவன், the everlasting God, the most high God. அநாதி தேவன் வேற, அநாதி தேவன் வேற. அநாதி என்பதற்கு கால நிர்ணயம் இல்லை. இன்னைக்கு நாளைக்கு இந்த கால நிர்ணயம் இல்லை. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். எவர்லாஸ்டிங் காட், த இட்டர்னல் காட். த இட்டர்னல் காட் இஸ் யுவர் ரெஃப்யூஜ். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். ஒரு பாட்டியம்மா இப்படி ஜெபம் பண்ணிச்சான், ஆண்டவரே நீரும் அனாத, நானும் அனாத, உங்களையும் உங்கள் பிதா கைவிட்டுட்டாரு, சொந்த ஜனங்கள் கைவிட்டுட்டாங்க, உங்கள் கூட பிறந்தவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க, அனாதையாக நின்னீங்க. எனக்கும் என் பிள்ளைங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, நானும் அனாதையாக இருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்கள் அனாதை கிடையாது. அதே மாதிரி எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க, நானும் அனாதை கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம், எல்லாத்தையும் செய்வோன்னு ஒரு பாட்டியம்மா ஜெபம் பண்ணிச்சான். அநாதை தேவன் அல்ல, அநாதி தேவன். அநாதைகளுக்காய் இருக்கக்கூடியவர்களுக்கும் அநாதியாய் என்றென்றைக்கும் கிரியை செய்கிற நம்முடைய ஆண்டவர். அருமையானவர்களே, 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா நமக்கு அவர் தான் உயர்ந்த அடைக்கலம்.
அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். எப்படிப்பட்ட அடைக்கலம்? உயர்ந்த அடைக்கலம். அநாதி தேவன் உங்களுடைய என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். உன்னதமான தேவன். சங்கீதம் 1:2 91:1-2 அங்க வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். 71 சங்கீதம் 7 வசனம். 71:7 அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். தாவீது சொல்றாரு, நான் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு புதுமை போல, ஒரு அதிசயம் போல, பார்க்கிறவன்லாம் என்னை அப்படின்னு பார்க்கறான், கைகொட்டி சிரிக்கிறான், வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கேன், எல்லாருடைய பார்வைக்கு நான் ஒரு ஆச்சரியமா போல இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு எப்படி இருக்கிறீங்க? எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீங்க. எனக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர்தான், எனக்கு பலத்த அடைக்கலம் அவர்தான். எஸ்ஐயா 25:4 வேதம் இப்படி சொல்கிறது, கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமான. தப்புகிற அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், பலத்த அடைக்கலம். வெள்ளங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் தப்புகிற அடைக்கலம். இந்த அடைக்கலமான தேவனிடத்திலே நீங்களும் நானும் வருவோம். ரூத் என்ற பெண் புருஷனை இழந்தாள், மாமனை இழந்தாள், மைத்துனனை இழந்தாள். அந்நிய தேசத்திலே அவள் நிர்கதியாய் அங்கே வந்தாள். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவளை என்ன செய்வார்கள், ஏது செய்வார்கள் தெரியாது. ரூத்தின் புத்தகம் 2:12 சொல்கிறது, அங்கே வந்த போவாஸ் சொல்கிறான் அவளை பார்த்து, உன் செய்க்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன் கிடைக்கும். இந்த ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பலனை தருகிறார். அவருடைய சட்டைகளிலே, அவருடைய சிறகுகளிலே, அவருடைய கரங்களிலே, ஆண்டவரே நீர்தான் எனக்கு அடைக்கலம், நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அந்த தேவனிடத்தில் வருவோம் என்ற அடைக்கலமாய் வந்த உனக்கு அந்த ரூத் வந்தால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 1:16 ரூத் 1:16 உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அந்த தேவனாய கர்த்தரை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டார். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் தங்குற இடத்துல நானும் தங்குவேன்னு சொல்லி அந்த பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த அப்பத்தின் வீடாகிய ஆண்டவராகிய ஜீவ அப்பமாகிய பெத்லகேம்ல இயேசுவிடத்தில் கர்த்தரிடத்தில் தன் அடைக்கலமாய் வந்து விட்டாள். ஆண்டவர் சும்மா விடவில்லை, அவளை ஆசீர்வதித்தார். அனாதையாய் கண்டாள். சிந்தி தெருவுல வயல்ல சிந்தி கிடக்கல பொறுக்கி பொறுக்கி எடுக்கக்கூடிய ஒரு பொறுக்கியை போல இருந்தாள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வயலுக்கு, அந்த தேசத்தில்
அவளை சொந்தக்காரியாய் பெரியவளாய் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் வந்த தாவீதினுடைய பூட்டியாக, இயேசு கிறிஸ்துவின் பரம்பரை பட்டியலிலே வந்தவளாக, வேத புத்தகத்திலே பெண்கள் பெயரிலே 2 புத்தகம், ரூத், எஸ்தர். அந்த ரூத்தின் பெயர் காலத்தால் அழியாதபடிக்கு வந்தது. காரணம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அந்த ஜீவ அப்பமாகிய பெத்லகேமை நோக்கி, கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி, யெகோவா தேவனை நோக்கி ஓடி வந்தான். தஞ்சம் புகுந்தான், அடைக்கலமானான். ஆண்டவர் அவளை மேன்மைப்படுத்தி அவளுக்கு அழியாத ஒரு நாமத்தை வேதத்திலே வைத்து விட்டு சென்றார். அருமையான தேவ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 15 வசனம் 16 வசனம். 33, 15, 16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். உயர்ந்த அடைக்கலமாகும். அந்த கண்மலையாகிய கிறிஸ்து அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த ஆண்டவரை அடைக்கலமாய் வந்த அவளுக்கு ஆண்டவர் அப்பம் கொடுத்தார். அவர்களுக்கு வறுத்த தானியங்களை கொடுத்தான். அவள் செல்லும் போது உன் போர்வையை பிடி என்று சொல்லி அதிலே கோதுமையை போட்டு தூக்கிவிட்டார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கும் தேசமெங்கிலும் பஞ்சம் வந்தாலும், ஐயோ பணமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், வேலையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், உலகமே பசியினாலே வாடினாலும், தேவ பிள்ளையே, உன்னப்பம் உனக்கு கொடுக்கப்படும். உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எல்லா இடங்களிலும் தண்ணி இல்லை, கிணறு வத்திருச்சு, போரில் தண்ணி இல்லை. ஆனால் தேவ பிள்ளையே, அவரை அடைக்கலமாய் வந்த உனக்கு அப்பம் கொடுப்பார், தண்ணீர் கொடுப்பார். எத்தனை கடைகள் வரட்டும், எத்தனை கம்பெனிகள் வரட்டும், எத்தனை சூழ்நிலைகள் வரட்டும், போட்டிக்கு எதிர்க்கட வைக்கிறவனாய் கூட இருக்கட்டும், ஆனால் அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்குன்னு வச்சிருக்க வருமானத்தை, எனக்குன்னு தேவன் வைத்திருக்கதான கிருபைகளை, வரங்களை, வாழ்க்கையை, சந்தோஷத்தை கட்டாயமாய் தருவா. ஆமாம், அதை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த நிதி ஆண்டு முழுவதிலும் கர்த்தர் உங்களுடைய அப்பத்தை கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை, தண்ணீர் நான் குடிக்கிற தண்ணீர் மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென். ஏனென்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடி, அவரை நாடி, அவருடைய ஆலயத்திற்கு ஓடி வந்திருக்கிறீர்கள் நீங்கள். 122ஆம் சங்கீதம் கடைசி வசனம் 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். எந்த நன்மையை கொடுக்கலாம் என்று என் தேவன் தேடி தேடி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா? அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருக்கிறீர்களா? இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தோடு. ஆமென். 2:12 ரூத் 2:12 அவருடைய செட்டிங்களுக்கு அடைக்கலமாய் வந்தார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என் ஜனம் என்று ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும்
நிர்கதியாய் நின்றாலும், தள்ளப்பட்ட சூழலில் இருந்தாலும், விதவையான நிலைமையில் இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், தேவ பிள்ளையே, என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எஸ்ஐயா 41:13 சொன்ன தேவன் உன் தேவைகளை சந்திப்பா, உன் அப்பத்தை கொடுப்பா, உன் தண்ணீரை தருவா. இந்த கர்த்தரினுடைய நிழலிலே, அவருடைய சட்டைகளிலே அந்த நில்லுங்கள். ஆமென். ஆமென். 91 சங்கீதம் 14 வசனம் இப்படி சொல்கிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். ஆமென். இந்த இயேசுவின் நாமத்தை, இந்த தேவனுடைய வேதத்தை, தேவனுடைய கிருபைகளை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த கர்த்தருடைய நாமத்தை அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். ஆமென். ஆமென். நிறைவான பலன் கிடைக்கும். முதலாவது அடைக்கலமாயிருக்க அவர் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், சொந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களைப் போல என்னைப் போல மனிதனாக இப்ப நடமாடிட்டு இருக்கல. அவர் மனிதனாய் வந்தார், மரித்தார், உயிர்த்தார். இப்பொழுது பரலோகத்திலே பிதாவின் வலது வருஷத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவன் உங்கள் கரங்களிலே, என் கரங்களிலே இன்றைக்கு வார்த்தையாய் இருக்கிறார். யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் தேவன். வெளிப்படுத்தல் 19:13 இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. எபிரேயர் 6:18 எபிரேயர் 6:18 வேதம் இப்படி சொல்கிறது, நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கை, நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கை, அதை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நிறைந்த ஆறுதல், அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ரூத் 2:12 எபிரேயர் 6:18 அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு நிறைந்த ஆறுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நிறைவான பலன் மட்டுமல்ல, நிறைந்த ஆறுதல். இந்த ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்து விட்டோம். அறியாதவர்களாய், அந்நியர்களாய், புறஜாதிகளாய், விக்கிரகங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நாம், நமக்காக சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை என்று சொன்ன அந்த கர்த்தரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அவரையே நமக்கு தஞ்சமாக அடைக்கலமாய் ஓடி வந்து விட்டோம். எல்லாவற்றை விட்டு, தகப்பனை விட்டு, தாயை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, உறவுகளை விட்டு, உலகத்தை விட்டு, உல்லாசத்தை விட்டு, கெட்ட பழக்கங்களை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, கர்த்தாவே நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் பக்கமாய் ஓடி வந்து விட்டோம். ஆமென். 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 ஓடி தானே வந்திருக்கிறீங்க, அவர்கிட்ட தானே வந்திருக்கிறீங்க. அடைக்கலமா வந்த உங்களுக்கு அவர் 2 மாறாத விசேஷங்களை வச்சிருக்கார். என்ன விசேஷம்? அது என்ன விசேஷம்? அந்த 2 மாறாத விசேஷம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாது? மாறாது, ஒளியாது அப்படின்னு சொன்னார். 24:35 மத்தேயு
அந்த ரெண்டு மாறாத விசேஷங்கள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ற ரெண்டு மாறாத இந்த விசேஷம், இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நம்பி, இந்த வசனத்தை நம்பி, தேவனை என்னை நம்ப பண்ணின வசனத்தை நம்பி வந்துட்டோம். வந்த உங்களுக்கு சிறுமையில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். 119:50 அதுவே ஆறுதல். வேதம் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நம்புவோம். அந்த வார்த்தை நமக்கு அடைக்கலமாயிருக்கட்டும். ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து சொல்லிவிட்டீர், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டீர், என்னை இப்படியாய் ஆசீர்வதிப்பேன் என்று என்னோடு பேசிவிட்டீர். அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்காக நான் நிற்கிறேன். அந்த வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்று நான் 27-25 அப்போஸ்தலர் நடபடிகள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமென். 62ஆம் சங்கீதத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். தேவரை நம்பி இருக்கிறேன். 2ஆம் வசனம், ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 5ஆம் வசனம், என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அந்த ஆண்டவரை அடைக்கலமா தாவீது கொண்டான். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்றார், வார்த்தையை சொல்றார் பாருங்க. 2ஆம் வசனத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலமான தேவனை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது வரும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று அதை பற்றி கொள்ளும்படிக்கு, நமக்கு முன்பாக வைத்த அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கையோடு பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் வந்தவர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 46 சங்கீதம் 1ஆம் வசனம், ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் பலனும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான. ஆபத்து காலத்தில் அவர் தாங்க அடைக்கலம், அவர்தான் தோழர். 25ஆம் அதிகாரம் ஏசாயா 4ஆம் வசனம், கொடூரமான சீரல் மதிலை மோதி இடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. கொடூரமானவுடைய சீரல் கொத்தி கூறு போடுற அளவுக்கு நம்மளோட வெறுப்போட பேசக்கூடிய வார்த்தைகள், பழி வாங்குகிற எண்ணங்கள், சண்டை போட்டு உள்ளது இல்லைன்னு பார்க்கக்கூடிய அந்த நிலைகள், இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலைகள். பெருங்காற்று 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எசையா, பெருங்காற்று, பெருமழை, பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை. 25:4, பெரிய மழை, பெரிய வெள்ளம். இது எல்லாத்துக்கும் தப்பணும்னா ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? ஆண்டோடைய வசனம், ஆண்டோடைய வார்த்தை. மத்தேயு 7:24-25 சொல்கிறது, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. இந்த வார்த்தை மேல் அஸ்திவாரம் போட்டு இந்த வார்த்தையின்படி செய்தால் பெருமழை வந்தாலும், பெரு வெள்ளம் வந்தாலும், பெருங்காற்று அடித்தாலும், கொடூரமான ஒரு சீரல் மோதி அடிக்கிற படி வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பெரு வெள்ளத்துக்கு தப்பும் ஒரு அடைக்கலமாயிருக்கிறார். ஒரு நிறைந்த ஆறுதலை, நிறைவான ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கும்
எனக்கும் கொடுப்பார். ஆமென். ஆமென். அந்த நிறைவான ஆறுதல் எதில் இருக்கிறது? வசனத்தில். கர்த்தருடைய வசனத்தில், வேதத்தில். ரெண்டு மாறாத விசேஷங்கள் இந்த தேவனுடைய வேதத்திலே அடைக்கலமாய் ஓடி வருவோம். ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆறுதலை கொடுப்பார். ஆமென். ஆமென். மூன்றாவது, நிறைந்த ஒரு பாதுகாப்பு, நிறைந்த ஆறுதல், நிறைவான பலன், நிறைந்த ஆறுதல், நிறைவான பாதுகாப்பு. சங்கீதம் 91:2-4 வசனங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் புக வேண்டும். ஆமென். 4ஆம் வசனத்திலே அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகும். இந்த சத்தியம், இந்த வேதம், இந்த கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் உனக்கு பரிசை, அதுதான் உனக்கு கேடகம். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். நீதிமொழி 18:10. தேவ பிள்ளையே, 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். தேவ பிள்ளையே, 1000 பேர் 10000 பேர் வந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. இப்ப வாசித்து பாருங்க 33:27 உபாகமத்தை. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று 1000 பேரா 10000 பேரா எத்தனை பேர் வந்தால் உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுவா. ஆமென். ஆமென். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை, நான் அடைக்கலமாய் நம்பி இருக்கிற என் கர்த்தரை, மகனே மகளே, நீ தாபரமாய் கொண்டாய். முதல்ல கர்த்தரை பார்த்து, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். என் கர்த்தரை பார்த்து நான் சொல்றேன், நீர் என் அடைக்கலம். இப்ப என் பக்கத்தில் இருக்க என் நண்பனை பார்த்து, என்னுடைய பிள்ளைகளை பார்த்து, என்னுடைய உறவினரை பார்த்து, உங்களை பார்த்து, எனக்கு அடைக்கலமா இருக்கிற அந்த உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அணுகாது. உங்களை நோக்கி, மற்றவங்களை நோக்கி சொல்லுங்க, நீ இந்த ஆண்டவரை நீ அடைக்கலமா கொள்ளு. நான் கொண்டேன் வேடனுடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோக்கி இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கு மத்தியானத்து பாலாக சங்காரத்துக்கு 1000 10000 பேர் வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதபடி, அது என்னை அணுகாதபடி காத்தாரு. இன்னைக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாத உன் கூடாரத்தை அணுகாது. எப்ப நீ இந்த கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டார் என்று உங்களுடைய நண்பர்களிடத்தில், பெற்றவங்கள்ட்ட, பிறந்தவங்கள்ட்ட, மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்தாரு. இப்படிலாம் பார்த்து செஞ்ச உடனே அவர் சொல்றாரு 91 சங்கீதத்தில் கடைசியா அவர் சொல்றாரு, அவர் பார்த்து, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில். அவன் என்ன பார்த்து நீர் என்ன அடைக்கலம்னு சொன்னா, மற்றவங்களை பார்த்து இந்த தேவனை நீ அடைக்கலமா கொல்லுன்னு சொன்னா, ஆகினால அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு தேவன் சொல்றார். ஆமென். ஆமென். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உலகமெங்கிலும் பயங்கரமான தண்ணீர், பெரு வெள்ளம். இதுவரைக்கும் மழையவே பார்க்கல. எல்லா மலைகளும் மூடுச்சு, எல்லாத்துக்கும் மூடுச்சு. ஜனங்களெல்லாம் ஆண்டு மடிஞ்சாங்க. 1 பேதுரு 3:20 ஒரு பேலை, அடைக்கல பேலை.
அந்த பேழைக்குள்ள 8 மனுஷர்கள் மட்டும் இருந்தாங்க. 1 பேதுரு 3:20. அந்த பேழையில சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால என்ன செய்யப்பட்டாங்க? காக்கப்பட்டார்கள். நீ பெரும் வெள்ளம் வரலாம், சுனாமி வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் அடைக்கல பேழையாகிய ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சபையில உன் வாழ்க்கையை வைத்து விட்டால் நீ காக்கப்படுவாய். ஆமென், ஆமென். ஆதியாகமம் 7:25-23 வசனங்களையும் இதை பற்றி வாசிக்கும். அந்த நாட்களில் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டான், ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு மரண தண்டனை நியமிக்கிற அந்த நேரத்தில் அவன் ஒரு இடத்துக்கு ஓடி போவானாம், ஒரு பட்டணத்துக்கு. அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன? அடைக்கல பட்டணம். என்னாகமம் 35:11-12. அந்த பட்டணத்துக்கு பேரே அடைக்கல பட்டணங்க. ஒருவனை கொன்று கைப்பிசகா கொன்று போட்டவன் ஓடி போகத்தக்க அடைக்கல பட்டணங்களாய் சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். 12ஆம் வசனத்தில் அந்த அடைக்கல பட்டணத்தில் அவன் இருக்கும்போது என்ன செய்வான்? தப்பி போயிருக்கும். அவன் சாகாம, நியாயம் விசாரிக்கிறதுக்கு சாகாம, பழி வாங்குறவன் அங்கே வந்து அவனை கொண்டு போடாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடைக்கல பட்டணம். அதுதான் தேவ சபை. ஒருவேளை கைப்பிசகா சில தப்பு செஞ்சிருக்கலாம், அறியாம சில காரியங்களை பண்ணியிருக்கலாம். உங்களை பழி வாங்குறதுக்கு, உங்களை கொல்றதுக்கு உங்க எதிராளி, உங்க சத்துரு பிசாசு உங்களை துரத்தி வரலாம். ஆனா மகனே, இந்த பட்டணத்துக்குள்ள நீ பிரவேசித்து விட்ட என்றால் அவனை கொல்ல முடியாது. யாக்கோவுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணாங்க. லேவியும் சிமியோனும் கொடுமையின் கருவிகளாக இருந்து எல்லா ஆண் மக்களையும் கொன்று குவித்து பட்டணத்தை தீக்கிரையாக்கி அநேகரை அனாதைகளாய் விதவைகளாய் மாற்றிவிட்டார்கள். லேவியும் சிமியோனும் தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாயிருந்தது. சுற்றி உள்ளவர்களாம் யாக்கோபா கொன்றனும் சொல்லி நினைக்கிற நேரத்தில் அவன் ஓடி போனான். எங்க ஓடி போனான்? 35 அதிகாரம் பெத்தேலுக்கு ஓடி போனான். அப்ப அவனை யாருமே என்ன செய்யல? பின்தொடரல. அவனை யாருமே ஒண்ணுமே செய்யல, பின்தொடரல. தேவ பிள்ளைய, இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காக்கப்படும்படிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு இடம். 31:29 ஆதியாகமம். அங்கே தீமை ஒன்று பேசாதபடிக்கு தேவன் தடுத்தார். 35:3 நாம் எழுந்து பெத்தேலுக்கு ஓடி போவோம் என்று ஓடி போனான். ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மகளுடைய வாழ்க்கையின் கற்பு சீரழிக்கப்பட்டது. மகன்கள் கொலைகாரர்களாய் கொள்ளைக்காரர்களாய் மாறியிருந்தார்கள். ஆனாலும் அருமையான தேவ பிள்ளையே, பெத்தேலுக்கு போவோம் வாருங்கிட்டு ஓடி போனவரை 35:5 சொல்கிறது. ஆதியாகமம் 35:5. தேவனால் ஒரு பயங்கரம் உண்டானதினால் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார். தேவ பிள்ளையே, அந்த பெத்தேல் தேவனுடைய வீடு, ஆண்டவருடைய சபை. இன்றைக்கு தேவ சபைக்குள்ளே, அடைக்கல பட்டணத்துக்குள்ளே, அடைக்கல பேழைக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் தேவன் உங்களை பாதுகாப்பார். உங்களை ஒருவரும் அசைக்க முடியாது. ஆமென். நிறைவான பலன், நிறைந்த ஆறுதல், நிறைவான பாதுகாப்பு. அநாதி தேவனே உங்கள் அடைக்கலம். கர்த்தரிடத்தில் வாருங்கள். அடைக்கலமாய் வாருங்கன்னா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைவான பலன். இரண்டாவது, நிறைந்த ஆறுதல் வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்புங்கள், வார்த்தையின்படி வாழுங்கள். மூன்றாவது, நிறைந்த பாதுகாப்பு வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அடைக்கல பேழைக்குள்ளே, அடைக்கல பட்டணத்துக்குள்ளே, தேவ சபைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முதல்ல எதை சொல்றேன்? நிறைவான பலன்,
நிறைவான பலன் வேணும்னா கர்த்தரிடத்துல வாங்க. நிறைந்த ஆறுதல் வேணும்னா வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மூன்றாவது, நிறைந்த பாதுகாப்பு வேணும்னா அவருடைய சபைக்கு வாருங்க. சொல்லக்கூடிய 3 காரியங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்தோத்திரம். இப்போ நாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். எனக்கு நிறைவான பலன் வேணும். நான் எல்லாத்துலேயும் குறைஞ்சி போயிருக்கேன். எனக்கு அப்பம் வேணும், எனக்கு அடைக்கலம் வேணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும். அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும், கண்மலையின் அரண் அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்களே. ஆண்டவர் இதை செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் வாங்குவோம். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. பலத்த அடைக்கலமாய், அன்று உயர்ந்த அடைக்கலமாய், தப்புகிற அடைக்கலமாய் இருக்கிற என் தேவன் நிறைவான பலனை, நிறைந்த ஆறுதலை, நிறைவான பாதுகாப்பை எனக்கு எங்களுக்கு நீர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வசனத்திலே வேரூன்று கர்த்தரையே தங்களுடைய வாழ்க்கை நடுநயமாய் வைக்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சபையிலே தங்கள் தஞ்சம் புக தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. வேடனுடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு விளக்குங்க. இவருடைய வீடுகளிலே வாதை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. எதிரிகள் பின்தொடராதபடிக்கு தேவனுடைய வீட்டை நோக்கி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அடைக்கல பட்டண நீர்தான் ஆண்டவர், அடைக்கல பேல நீர்தான் ஆண்டவர். அடைக்கலமாய் ஓடி வந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, அமைதியை கொடுங்க. இந்த மாதம் முழுவதிலும் அநாதி தேவனே அடைக்கலமாய் என் பிள்ளைகளுக்கு இருங்க. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், நம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறேன். எல்லா துதியும் எல்லா கனமும் ஐயா, இந்த நிதியாண்டு எங்களுடைய தேசத்துக்கு, எங்களுடைய சபைக்கு, இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கடைகளை, நிர்வாகங்களை ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே கத்தாய் மற்றவர்களை வைத்திருக்கிற அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த ஆண்டு அமைய ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உதவி செய்யும். இன்றைக்கு அண்டர் 10th மேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், புத்தி, கிருபைகளை தாங்க. எல்லாம் உம்மால் ஆகும். உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. கத்தரப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இரட்சகரும் ராஜனும் ஆகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே வசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு செல்லுங்கள்.